இன்னைக்கு கூட என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் இந்த கிராமர் மிஸ்டேக்கை பண்ணாங்க. வெல்கம் டு பார்ட் 23 ஆஃப் கரெக்டிங் காமன் கிராமர் மிஸ்டேக்ஸ் இன் இங்கிலீஷ். அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஒர்க் வெரி ஹார்ட்லி அப்படின்னு சொன்னாங்க, விச் இஸ் கிராமட்டிக்கலி இன்கரெக்ட். நம்மள நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோன்னா, ஹார்ட்லி அப்படிங்கிற வேர்ட்கான மீனிங் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறது தான் நம்ம ஹார்ட்லி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இது கரெக்டாக எப்படி சொல்லணும்னா, ஷி ஒர்க்ஸ் ஹார்ட் ஆர் தே ஒர்க் ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவங்க வேலையே செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறதுக்கு ஹி ஹார்ட்லி ஒர்க்ஸ் ஹார்ட் ஆர் ஹி ஹார்ட்லி நோஸ் எனிதிங். அவங்க தூங்கவே மாட்டாங்க, ஹி ஹார்ட்லி ஸ்லீப்ஸ். ஹார்ட் அப்படிங்கிறது தான் நம்ம ரொம்ப கடினமாக இருக்கிறது தான் நம்ம ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். எல்வை ஆட் பண்ணிட்டா அதே மீனிங் அப்படின்னு நம்மள நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம். ஹார்ட்லி அப்படின்னா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம ஹார்ட்லி. ஸோ ஷி ஹார்ட்லி ஒர்க்ஸ் ஹார்ட் அப்படின்னா அவங்க வந்து ஒர்க்கே பண்ண மாட்டாங்க, அவங்க ஹார்ட் ஒர்க்கே பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஆர் ஷி ஹார்ட்லி கோஸ் டு ஸ்கூல் அப்படின்னா அவங்க ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாக கரெக்டாக இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னா மறக்காமல் இங்கிலீஷ் வித் காஞ்சாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் I'll see you soon in my next video. Bye.